ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் இருந்த பண பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு இனிமேல் நல்லபடியாக நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். எல்லா கஷ்டங்களும் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு மிக சுலபமாக சாதாரணமாக நல்லபடியாக சரியாக போகுது. உனக்கு எப்போதும் முழுமையான துணையாக இந்த வராகி அம்மா இருப்பேன்றதை நீ மறந்துடாத. எல்லாவற்றிலும் உனக்கு துணையாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை யார் துன்புறுத்தினாலும், யார் உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் அவங்களுக்கு மனசார மன்னிப்பு கொடுத்துடு. தேவையற்ற விஷயங்களை எல்லாம் உன் மனசுலேருந்து நீ அகற்றி விட்டாலே உனக்கான சந்தோஷமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். சோகங்களை எல்லாம் மறந்து, கஷ்டங்களை எல்லாம் மறந்து ஒவ்வொரு நிமிடமும் நீ மகிழ்ச்சியாக வாழணும் என் செல்லமே. யாருக்காகவும் நீ உன் மகிழ்ச்சியை விட்டு கொடுக்காத. நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சினாதான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் வந்து சேரும். எதுக்கெடுத்தாலும் சோகத்தையே சுமந்துக்கிட்டு இருந்தீனா சோதனைகள் அல்லவா உன்னை வந்து சேரும். எப்போதும் நேர்மறையான சக்திக்கு இடம் கொடு. உனக்கு நல்லபடியாக நேர்மறையான நல்ல எண்ணங்களை கொடுத்து உன் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்ற வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நடந்து முடிஞ்ச விஷயங்களை எல்லாம் மறந்துடு. இந்த வராகி அம்மா எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. உன் மனசில் எழக்கூடிய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போலவே உன்னை நல்லபடியாக வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இன்று முதல் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ நினச்சதை விட நான் உன்னை முழுசாக புரிஞ்சு வச்சிருக்க அன்பான தாயாகவே இருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவைன்னு நான் சிறப்பானதை சரியானதை தேர்ந்தெடுத்து தான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாகவும் எல்லாமே உன் வாழ்க்கையில் நன்மை தரும் விஷயங்களாகவும் நடக்கும்படி இப்போதே ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன். இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் அனைத்தும் உனக்கு வளர்ச்சியாகவும் உன் முன்னேற்றத்துக்காகவும் உனக்கு பாடமாகவும் உனக்கு ஆசீர்வாதமாகவும் மட்டுமே அமையும்படி செய்ய போகிறேன். நீ விரும்பாத ஒன்று இனி உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. இந்த வராகி அம்மா எப்போதும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேங்கிற நம்பிக்கையோடு இரு. உன் நல்ல தூய்மையான எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் பாதையை தெளிவுபடுத்தி என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் வீட்டுக்குள்ளே இப்போ காலடி எடுத்து வச்சு வந்திருக்க இந்த வராகி அம்மா உனக்கு இருக்கிற மன கஷ்டத்தையும் பண பிரச்சனையும் தீர்த்து வச்சு செல்வ வளத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்றேன் என் செல்லமே. தினமும் காலையில் கண் விழிக்கும் போதே வராகி தாயே துணைன்னு சொல்லிக்கிட்டே எழுந்திரி. உன் உடம்புக்கும் மனசுக்கும் அவ்வப்போது கொஞ்சம் ஓய்வு கொடு. அதே போல் நீ நிம்மதியாக ஓய்வெடுத்தும் போது என்னை மனசில் நினச்சிக்கிட்டினாலே உன் உடலுக்குள்ள ஒரு புது தெம்பும் சக்தியும் தைரியமும் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் கூட வந்து சேரும். அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் எந்த சுமையும் பாரமும் இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழலாம் என் செல்லமே. நீ எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் தைரியமாக மகிழ்ச்சியாக போ. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான வழிகளை உருவாக்கி தருவேன். இதுவரைக்கும் நீ சந்தித்த குழப்பங்களும் தடைகளும் இனி எந்த விதத்திலும் உன்னை பயமுறுத்தாது. உன் மனசுக்குள்ளே இருக்க கவலைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக அகற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ சுமந்த சுமைகளும் பாரங்களும் உன் மனசை வலுவிழக்க செய்ததல்லவா, அது எல்லாத்தையும் இறக்கி வச்சு உன் பாரத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். என் மேலே முழு நம்பிக்கை வச்சு நீ என்ன சரணடைஞ்சிட்டினாலே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துருவேன். நீ தனியாக இல்லை, நான் உன் கூடவே தான் உனக்கு துணையாக இருக்கேன்றதை உனக்கு நிச்சயம் புரிய வைக்கிறேன் என் செல்லமே. அதாவது இன்றிலிருந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுத்து நான் உன் கூடவே இருக்கேன்றதை உனக்கே நான் தெரியப்படுத்துகிறேன். உன் வாழ்க்கையின் பொறுப்புகளையும் உனக்கு இருக்கும் கஷ்டங்களையும் நான் சுமந்துக்கிட்டு என் அருளால் உன்னை தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்த போகிறேன். உன் எதிர்காலத்தை பற்றி இனிமேல் நீ கவலைப்படவே அவசியமில்லை. உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் போக்கி உன் வாழ்க்கைக்கும் கேள்விக்கும் பதிலாக நான் இருப்பேன். நீ எந்த விஷயத்தை நினச்சி மனசுடைஞ்சு சோர்ந்து போயிருக்கியோ கண்டிப்பாக அதை சரி செஞ்சு நான் உன்னை காப்பாற்றுறேன். நீ யாருக்கும் சொல்லாமல் சிந்திய கண்ணீரை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன்.
உன் வாழ்க்கை பயணத்தில் நானும் உன் கூடவே இருந்து இனி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் கனவெல்லாம் நனவாக கூடிய அற்புதமான காலகட்டம் வந்துருச்சு. இனி எந்த விஷயமும் உனக்கு தடையாக இருக்காது என் செல்லமே. நீ மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழும்படி அனைத்து விஷயங்களையும் அற்புதமாக உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். நீ எந்த விஷயம் எப்படிலாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நீ எப்போதும் எதை நினச்சும் வருத்தப்படாத. இனி வரப்போகிற மகிழ்ச்சியையும் நீ வாழ்க்கையில் பெறப்போகிற வெற்றியையும் மட்டும் நினச்சி சந்தோஷமாக இரு. எப்போதுமே நேர்மறை எண்ணங்கள் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ. ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையவே நீ ஒரு புது கோணத்தில் பார்க்க போகிறாய் என் செல்லமே. எல்லா பிரச்சனைகளையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் போராடிக்கிட்டு இருக்க உனக்காகவே அனைத்து பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக வாழ வைக்க போகிறேன். அனைத்தையும் எதிர்கொள்ளும் பக்குவத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கோ. உனக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி நான் செய்கிறேன். முன்னாடிலாம் எல்லாத்தையும் நினச்சி பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தனே, இப்போ நிறைய சோதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து ஓரளவுக்கு தைரியசாலியாக மாறிட்டதானே. இப்போதெல்லாம் ஓரளவுக்கு எல்லா பிரச்சனைகளையும் உன்னால் சமாளிக்க முடியுதுன்னு நீயே உன்னை தைரியமாக நினைத்து தட்டி கொடுத்து கொள்கிறாய் தானே. இது எல்லாமே நீ என்னை வணங்கி என்னை நம்ப ஆரம்பித்த பிறகுதான் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதாவது உன் வாழ்க்கை ஒரு புது திசையில் பயணிக்க தொடங்கிடுச்சுன்னு சொல்கிறேன். நீ அசந்த நேரத்திலும் கூட இந்த வராகியம்மா உன்னை தட்டி தூக்கி நிறுத்துவேன். உன்னுடைய நினைவலைகளிலிருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கோ. கெட்ட விஷயங்களையும் மனக்கசப்பான கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களையும் விலக்கி வச்சுக்கிட்டு நீ தைரியமான ஆளாக இருக்கும்படி பக்குவத்தை உருவாக்கிக்கோ. உன் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றி அமைக்கும் சக்தியை இந்த வராகியம்மா உனக்கு கொடுத்திருக்கேன் அல்லவா. நிச்சயம் நீ நலமோடும் வளமோடும் வாழ்வாங்கு வாழும்படி செய்ய போகிறேன். வாழ்க்கையில் நீ எதை பார்க்குறங்கிறத விட நீ எது உன்னை உண்மையாக மனிதனாக காட்டுகிறது, நல்ல மனுஷனாக காட்டுகிறதுங்கிறது தான் முக்கியம். காசு பணம் இருந்துச்சுன்னா அது உனக்கு வசதிகளை கொடுக்கலாம். ஆனால் உன் நல்ல மனசு மட்டும்தான் உன் வாழ்க்கை தரத்தையும் உன்னுடைய உயரத்தையும் வெளிப்படுத்தும். நல்ல மனசோடு நீ எப்பவுமே இருக்க கற்றுக்கோ. காசு பணம் செல்வம் எல்லாம் வரும் போகும். ஆனால் நல்ல குணம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்குமேன்னு செல்லமே. மற்றவங்க உன்னை எப்படி மதிப்பிடுகிறார்கள் என்பதில் அல்ல, நீ உன்னை எப்படி செதுக்கிக் கொள்கிறாய்ங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கையின் அர்த்தமே இருக்குது. இதை நீ புரிஞ்சுக்கிட்டினாலே நீ பார்க்கும் பார்வை மாறும். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உனக்கென ஒரு புது பாதையை உருவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றி கெட்டும்படி நான் செய்கிறேன். உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள தயாராகு. என் அருளின் மூலமாக இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். எந்த ஒரு விஷயம் மற்றவங்க கிட்ட இருந்து உன்னை வேறுபடுத்தி உன்னை தனியாளாக தனித்துவத்தோடு காட்டுதோ அதுதான் உனக்கான பேரழகு. நீ உனக்கிட்ட இருக்க தனியான விஷயங்களையும் தனிப்பட்ட விஷயங்களையும் உன்னுடைய தனித்துவத்தையும் யாருக்கிட்டையும் மறைக்காதே. அதை மாற்றவும் முயற்சி செய்யாதே. உன் தனித்துவமும் உன்னுடைய தனி திறமையும் தான் நான் உனக்கு கொடுத்த அடையாளங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. மற்றவங்களுடைய பாதை வேற, உன் பாதையும் உன்னுடைய வேகமும் உனக்கே உரியது. அடுத்தவங்களை போல வாழணும்னு நினைக்காம உன் வாழ்க்கையை நீ சரியாக சிறப்பாக உயர்வாக வாழ தயாராகு. அடுத்தவங்களை பார்த்து அது போல் ஆகணும்னு நினச்சின்னா உன் வாழ்க்கையில் ஒளி மங்கி போகும். நீ நீயாக இருப்பதின் மூலமாக தான் உன் வலிமையும் உன் வாழ்க்கையை உயர்த்தும் பாதையும் இருக்கிறது. நீ எப்போதும் தைரியமாக இருந்தினாலே இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துருவேன். நீ யாரை உயிருக்கு உயிராக நேசிச்சியோ, யார் மேலே ரொம்ப அன்பாக பாசமாக நம்பிக்கை வச்சியோ அவர்களே உனக்கு துரோகத்தை செஞ்சிட்டாங்களே நினச்சி கண்ணீர் வடிக்கவோ கவலைப்படவோ செய்யாதே. நீ எல்லாருக்கும் நன்மையை செஞ்சிருந்தாலும் எல்லாரும் உனக்கு தீமையவே செய்கிறாங்கன்னு நீ மனசு உடைஞ்சு போக வேண்டாமேன்னு செல்லமே. காலி பாத்திரமாக இருக்கக்கூடிய உன்கிட்ட நான் அன்பை கொடுத்து அரவணைப்பை கொடுத்து அருளை கொடுத்து உனக்கான பாசத்தை கொடுத்து இந்த பிரபஞ்சத்தில் ஒரு தனிச்சிறப்பு மிக்க தைரியமான வெற்றியுள்ள ஆளாக மாற்றி காட்டுறேன். எப்போதும் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ யாருடைய ஆதரவையும் எதிர்பார்க்க அவசியம் இல்லை. உன்னுடைய நம்பிக்கைக்கும்
உன் நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்றாற் போல இந்த வராகியம்மா நானே உனக்கான நல்லதை செஞ்சு முடிப்பேன். சூழ்நிலைகள் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுக்குறேன். எப்போது நீ என்னை நோக்கி வந்து கையேந்தினாலும் உனக்காக அள்ளி அள்ளி கொடுக்கவும் ஆசீர்வதிக்கவும் இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ கண்ணீர் வடித்தாலும் கவலைப்பட்டாலும் என் கரங்களால் உன் கண்ணீரை தொடச்சி உன் கவலையை போக்கி உனக்கு நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. எப்போவுமே நீ அடுத்தவங்க காலில் விழுகும்போது நீ செஞ்ச பாவமெல்லாம் அவங்கக்கிட்ட போய் சேர்ந்து அவர்கள் செஞ்ச புண்ணியமெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதுதான் உலக நியதி. ஆசீர்வாதம் செய்பவர்கள் இறை அருளின் துணை கொண்டு அந்த அருளை உனக்கு கொடுப்பார்கள். அதனால எப்போதும் நல்ல மனிதர்களையும் பெரியவங்களையும் பார்க்கும்போது அவங்க காலில் விழுக கற்றுக்கோ. அதன் மூலமாக உன் கர்ம வினைகள் அனைத்தும் கழிந்து நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் என் செல்லமே. யாராவது ஒருத்தர் ஏன் நான் போய் அவங்க காலில் விழுகணும்னு ஆணவத்தோட ஆணவ மயக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க பாவம் அனைத்தையும் அவங்களே அனுபவித்து கர்ம வினைகளால் மேலும் மேலும் துன்பம் தான் படுவார்கள். அதனால தான் நான் உனக்கு சொல்கிறேன், தொப்புள் கொடி உறவாகிய தாய் தந்தையர் காலிலும் கோவிலில் கொடிமரத்திற்கு கீழேயும் விழுந்து வணங்கி உன் பாவங்களை எல்லாம் கரைத்து புண்ணியங்களை அனுபவிக்க தயாராகு.